ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாலிபர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் காலையிலேயே உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நம்மளை டெய்லி டுடே லைஃப்ல ஆண்டவரோடு கூட நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வசனத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். உங்க எல்லாருக்குமே ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற டேஸ்ட்ல ஃப்ரூட்ஸ் பிடிக்கும், அப்படி தானே? ஒரு சிலருக்கு கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா, இன்னொரு சிலருக்கு பப்பாயானா ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும், பனானா பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம், அப்படிதானே? உங்களோட வாழ்க்கையில நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா, நீங்க நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ்ல நிறைய சத்துக்கள் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, நிறைய சத்துக்கள் எல்லாம் ஃப்ரூட்ஸ்ல நிறைஞ்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அப்ப ஃப்ரூட்ஸை நம்ம எவ்வளவு விரும்பி சாப்பிட்றோம், நம்மளுடைய உடல் நலத்துக்கு அது எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்க. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாலிபர்களா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் கனி கொடுக்கிறவங்களா காணப்படணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவா இருக்கிற அந்த செடியோடு கூட கொடியா இருக்கிற நீங்க இணைந்து இருக்கும் பொழுது, அதாவது நீங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட டெய்லி நீங்க அவரோடு கூட கனெக்ட் ஆகும் பொழுது, அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, அவரோடு கூட பேசும் பொழுது, நீங்க எப்படிப்பட்டவங்களா மாறிடுறீங்களா? மிகுந்த கனிகளை கொடுக்கிறவங்களா மாறிடுறீங்களா? என்னக்கா நாங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ்னா ஆப்பிள், ஆரஞ்சு இப்படியா நாங்க கனி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்களா? கனிகள் அப்படின்னு சொன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆவியின் கனியோ. ஆவியின் கனி அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டுல இன்னைக்கு காலேஜ் கிளம்பும் பொழுது, நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் போது, அம்மா உங்களுக்கு நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க, படபடப்பா இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? உடனே கோபம் வந்துரும்ல, எரிச்சல் வந்துடும். இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அன்பு அப்படிங்கிற ஒரு கனியை கொடுக்கணும். நீங்க காலேஜ்ல போயிட்டு இருப்பீங்க, கூட்ட நெரிசலா இருக்கும், யாருக்காவது உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். அப்ப அந்த நேரத்துல நீங்க சாந்தம் அப்படிங்கிற கனியை நீங்க வெளிப்படுத்தணும். இப்ப நீங்க காலேஜுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க, யாராவது உங்களை கோபப்படுத்துவாங்க, பதிலுக்கு நீங்க கோபப்படாம சமாதானத்தோட நீங்க இருந்து அவங்களுக்கு சாட்சியா இருக்கிற நீங்க கனிகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், இப்படி 9 விதத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த பழத்துக்குள்ள நிறைய சுளைகள் எல்லாம் இருக்கும். அதே போலதாங்க ஆவியின் கனி அப்படிங்கிறது நிறைய விதமான, இந்த 9 விதமான கனிகள் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இந்த வாலிப வயதுல நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரொம்ப கஷ்டம்தான். இது ஆண்டவரோடு கூட நீங்க நேரம் செலவிடும் பொழுது இந்த மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். அருமையான வாலிப கண்மணி பிள்ளைகளே, நீங்க ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும், உங்க வாழ்க்கை மூலமா ஏசப்பா மகிமைப்படணும் அப்படின்னு சொன்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கிறவங்களா மாறணும். ஏசப்பா, நான் டெய்லி உங்ககிட்ட ஒரு நிமிஷமாவது பேசுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுத்தீங்கன்னா நிச்சயமா இப்படிப்பட்ட லைஃப் வாழ்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்து உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து உங்களை சூப்பரா வழி நடத்த போறாங்க. நீங்க ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான கண்மணி பிள்ளைகளுக்காய் நாங்க உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற ஒரு கொடிகளாய் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமோடு உறவாடி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளோடு கூட நீங்க பேசின காரியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.